இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபிஷியல் சேனல்ல வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ வந்து கொடுக்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிறது தமிழ் பிளாக்கர்ஸ் Q&A சேனல் வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ ரெண்டு சேனலுமே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ மேக் வீடியோ ஃபார் how to unblock my URL from social media apart from Facebook account அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட போஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அங்கே பிளாக் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஸோ நானுமே ஷேர் பண்ணாலும் அந்த பிரச்சனை தான், அண்ட் யார் ஷேர் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தான், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிளாக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோட நீங்கள் பிளாக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த வசதியை வந்து ஃபேஸ்புக்கே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு வந்து தெரியணும். ஃபேஸ்புக் இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு நான் லைவ்லேயும் சரி அண்ட் வீடியோலையும் சரி நிறைய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டேன். உங்களுடைய போஸ்ட் வந்து குவாலிட்டி இல்லை அண்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அண்ட் டூப்ளிகேட் கண்டென்ட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகாது. இதுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக கூகுள் நியூஸ் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆகும். அஃபெக்டட் பேஜ் வந்து 22 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கன்சோலில் வந்து கேட்டுக்காரு. சர்ச் கன்சோலில் வந்து எக்ஸ்க்ளூடர் எரரில் வந்து எந்த கேட்டகரியில் இந்த எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணலை. அது என்ன கேட்டகரியில் வந்து இந்த 22 எரர் வந்து இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ மேபி சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். ஆட் லிமிட் வந்து 6 மாதம் ஆச்சு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுக்காரு. ஸோ இன்வாலிட் கிளிக் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ஆட் லிமிட் வந்து பிரச்சனை வரும். உங்களுடைய வெப்சைட்டில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கிறப்ப நீங்களே திரும்ப விசிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கும் அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்களே விசிட் பண்ணுறப்ப இந்த இன்வாலிட் கிளிக் பிரச்சனை வரும், புரியுதுங்களா? இல்லை மற்றவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வந்து இந்த இன்வாலிட் பிரச்சனை வந்து வரும். உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டை அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா இந்த ஆட் லிமிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? இன்வாலிட் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரோ என்கிட்ட வந்து இப்போ 3 பிளாக் இருக்குது. 3க்குமே தனித்தனியாக ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணணுமா வந்து கேட்டுக்காரு. கண்டிப்பாக தனித்தனியாக நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். பட் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் நீங்கள் வச்சுருக்கணும், புரியுதுங்களா? அதாவது ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு பிளாக்கருக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரன் டைம் சர்வர் எரர் வருது அப்படின்ற மாதிரி கேட்டுக்காரு. இது ஆக்சுவலாக அவருடைய பிளாக்கரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா என்னன்னு தெரியல. அவர் என்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணலை. உங்களுடைய கொஸ்டின் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் மல்டிபிள் கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு சேனலில். அப்ரூவல் வந்தால் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் வந்து கேட்டுக்காரு. ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எல்லா ஆப்ஷனுமே எனபிளாக இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சைட்டு, ரிப்போர்ட்டு, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எனபிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்கும். அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர் வெப் விட்டல்ஸை பற்றி கேட்டுக்காரு. இவர் ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிருக்காரு. இன்னும் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் நான் வந்து கலெக்ட் பண்ணலை. ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் தீபாவளி ஸ்கிரிப்ட் வந்து தந்தீங்க, அதில் வந்து வைபர் ஷேர் பட்டன் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் எத்தனை பட்டன் வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஜஸ்ட் அந்த ஷேர் பண்ணக்கூடிய கோடிங் எடுத்து நீங்கள் போய் கோடிங்கில் போய் கொடுக்கணும், அந்த ஸ்கிரிப்டில் போய் கொடுக்கணும். அதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட்டோம்னா அது ஒரு வீடியோவாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடுறேன். பேஜுக்கு போனால் நியூ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் காட்டலை அப்படின்றாரு. பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதுக்கு மேலே வந்து நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும். பேஜை கிளிக் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நியூ பேஜ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்காரு. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தது. பட் நிறைய பேர் அப்பப்போ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ்க்கு மேலே அது போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து நான் அது சம்மந்தப்பட்ட நான் வீடியோ போடுறேன். ட்விட்டரில் போடுற போஸ்ட்டை வந்து பிளாக் சைட் பாரில் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்காரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க, அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பிளகின் மாதிரி இருக்கும், அதாவது விஜெட் வந்து இருக்கும். ஸோ அந்த விஜெட்டை உடைய பிளாக்கரில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே லிமிட்டட் தான். ஒரு நாளைக்கு வந்து 250 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அது கணக்கு வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த
ஃபேஸ்புக்கு, டெலகிராம்லாம் வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டில் தான் நான் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அதே வெப்சைட்டில் இந்த சர்வீஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ட்விட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே சைடு பாரில் கொண்டு வர்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சைட்டை போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இது மாதிரி டூல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எதை கேட்டிருக்காரு. ஓகே, ஆட்டோமேட்டிக் மீட் அட்டாக்கை பற்றி கேட்டிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டில் நான் போட்ட அந்த கோடே வந்து ஐ திங்க் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று வந்து சப்டொமைனில் நான் ஒரு சைட் வந்து கிரியேட் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் மீட் அட்டாக் அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னா நம்மளுடைய பிளாக்கரில் விசிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் மீட் அட்டாக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒரு போஸ்ட் இருக்கும், அதை போய் படிங்க. அதில் உள்ள டூல்ஸ் மட்டும் ஐ திங்க் இப்போ ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் தனியாகவே வந்து ஒரு சப்டொமைனில் ஒரு சைட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விட்டேன், நீங்கள் அந்த டூலை போய் யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீமில் அப்லோட் பண்ணால் மீட் அட்டாக் டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, ஆத்தர், போஸ்ட்டில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகுது அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கீவேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டில் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா அந்த யூடியூப் சேனலோட வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ரைட் சைட் பாரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் லேஅவுட்டில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடும். ஆட்சன்ஸ் பேஜில் சைடு ஆட்ஸ் ஃபார் சர்ச் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குதா? புரியலையே எனக்கு வந்து. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையே. நான் செக் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் எந்த செக்ஷனில் இதை சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு கிளியராக புரியல. பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை, யாருக்கும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ளீஸ் ரிப்ளை மீ. யூஆர்எல் எனக்கு வந்து காட்ட மாட்டேங்குது, எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. டூ போஸ்ட் அப்டேட் பண்ணியும் யூஆர்எல் காட்டலை அப்படின்ட்டு இருக்காரு. மேபி வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது காட்டலை அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். போட்டுட்டு உடனேலாம் காட்டாதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து முதல் கிராவல் பண்ணி சர்ச் கன்சோல் வந்து எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கவுண்டிங் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய போஸ்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் போகிற எல்லா போஸ்ட்டுமே வந்து இண்டெக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் வந்து கிடையாது. அது எல்லாமே உங்களுடைய அந்த கண்டென்ட்டை என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சர்ச் கன்சோல் வந்து இண்டெக்ஸ் பண்ணணுமா வேணாமா சொல்லிட்டு முடிவு பண்ணும், புரியுதுங்களா? அதுவும் போல் நார்மலாக இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 5-7 டேஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட இண்டெக்ஸ் பண்ணலாம். ஸோ மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸ்டார்டிங் வீடியோலேயே நம்ம வந்து போட்டிருப்போம், புரியுதுங்களா? இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஹவு டு லிங்க் ஆட்சன்ஸ் டு கூகுள் அனலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ ஆட்சன்ஸும் கூகுள் அனலிட்டிக்ஸுமா? ஓகே. அண்ட் ஹவு டு ஃபில்டர் இன்டர்னல் டாபிக் போஸ்ட் வீடியோ ப்ளீஸ். ஓகே, கண்டிப்பாக நான் அந்த வீடியோ நான் போகிறேன். ஓகே, நோ ப்ரோ. பிளாக் ஸ்பாட் டொமைன் தான் ஃபஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வெரிஃபிகேஷனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இப்போ ரீசெண்டாக நேற்று தான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து டொமைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டொமைனோட இதுதான் போடணும். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பிளாக்கர் XYZ அது வந்து போடணும், அதாவது டொமைன் நேம் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவதுல வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து blogspot.com தான் போடணும். அப்படி தான் போட்டுப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அப்படி தான் நான் போட்டேன். பட் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு கிளியராக புரியல. அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக அவர் கிளியராக என்கிட்ட வந்து சொல்லலை. பட் அவர் சொன்ன மாதிரி நான் வந்து செகண்ட் இதில் தான் யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸில் தான் அந்த blogspot.com போட்டு நான் பண்ணியிருப்பேன். ஏர்ன் மணி, டிவோஷன், மோட்டிவேஷன், ஃபேஷன் இப்படி வந்து 5 மணி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் மணிக்கும் டிவோஷனுக்கும் மோட்டிவேஷனுக்கும் வந்து ஓகே, ஏர்ன் மணிக்கும் டிவோஷனுக்கும் வந்து சம்மந்தமே வந்து கிடையாது, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டாப்பிக்கில் ஆரம்பிங்க. அதுதான் வந்து உங்களுடைய ஆடியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர இந்த மாதிரி மல்டிப்புளாக பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஏர்ன் மணிக்கும் ஃபேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, மோட்டிவேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, டிவோஷனுக்கும் ஃபேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆடியன்ஸை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் வந்து அவங்கள இது பண்ணி நீங்கள் போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் குறிப்பிட்ட இப்போ ஏர்ன் மணி அந்த டாப்பிக்கை பார்த்து வர்றவங்க வந்து ஃபேஷனை பார்க்க மாட்டாங்க, இல்லை மோட்டிவேஷனை பார்க்க மாட்டாங்க, இல்லை டிவோஷனை வந்து பார்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா சார்? அதனால் வந்து ஒரே ஒரு டாப்பிக்கில் வந்து ஆரம்பிங்க, புரியுதுங்களா? இப்போ இதுவே நியூஸ் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கும் கொடுத்தாகணும். அதில் வந்து பொலிட்டிக்ஸை பற்றி பேசணும், அண்ட் டெய்லி நியூஸை பற்றி பேசணும், அண்ட் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும், எல்லா விஷயங்களை பற்றியுமே அதில் பேசணும். அது அப்படி இருந்தால் தான் அது வந்து நியூஸ் வெப்சைட். பட் நீங்கள் வந்து நார்மலாக பர்சனலாக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் டெய்லி வியூஸ் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு போஸ்ட் போட்டு பாருங்கள், அதுக்கு வியூஸ் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மல்டிப்புளாக எழுதுங்க. ப்ரோ, டொமைன் வாங்கினா தான் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் தருவாங்களா? அப்படி கிடையாது. ஃப்ரீ பிளாக்கருக்கு உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அது வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண
டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டொமைன் வாங்கி ஆட் பண்ணிவிட்டு உடனே AdSense அப்ளை பண்ணலாம். AdSense அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 25 போஸ்ட் 30 போஸ்ட் போட்டு தன் AdSense வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டுக்காரு. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து வீடியோவே உங்களுக்கு வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் Q&A சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். புரியுதுங்களா? தென் ஹெல்த் ஃபார் ரிவ்யூவில் வந்து என்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 கொஸ்டின் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹெல்த் ஃபார் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை சார், ஐ வாண்ட் டு அமேசான் அஃபிலியேட் லிங்க் டு ஷாப் பேஜ். ஓகே. ஸோ இது மறுபடியும் இந்த அமேசானை பற்றி தான் வந்து கேட்டுக்காங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க. ஹலோ சார், ஐ கிரியேட்டட் பிளாக் அண்ட் ஆடர் கஸ்டம் டொமைன் அண்ட் அப்ளைட் ஃபார் AdSense. கேன் ஐ கேட் அப்ரூவ் அப்படின்னு கேட்டுக்காரு. ஓகே, சைட் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் போய் அதை ரிவ்யூ பண்ணுறது அது ஒரு பிரயோஜனமாக வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரிப்ளை மெயில் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸோ நான் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தென் பெய்ட் பிளாக்கரை பற்றி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. நான் அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா அது நான் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து என்ன வந்து கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். புரியுங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ் Q&A சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் பிளாக்கர் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபிஷியல் சேனலில் வீடியோவோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.